வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, வெள்ளிக்கிழமையின் விடியலில் இந்த கந்தன் தானாக உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் உன்னை தேடி வந்த பிறகும் நீ என்னை அலட்சியப்படுத்தி சென்றாயானால் இனி நிச்சயமாக நான் உன் முன்னால் வரமாட்டேன். இது கந்தன் சொல்கின்ற வாக்கு. என் பிள்ளையே, என்னவென்றாலும் சரி, உன் முன்னால் நின்று நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார். வெள்ளிக்கிழமையின் விடியல் தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை எந்த சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து விடக்கூடாது என்பதனை மறந்து விடாது. கந்தன் சொல்லும் எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அப்பனின் அன்பு உன்னை தேடி வருவது இனிமேலும் உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு புரிதலை உருவாக்கி கொடுக்கும். கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களும் அதிரடி திருப்பங்களும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த விஷயத்தையுமே எண்ணிக்கொண்டும் பதறிக்கொண்டும் இருக்காமல் உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ உன்னிப்பாக கவனித்தால் தெரியும் கந்தன் எதனால் உன்னை இந்த மாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் தேடி வந்திருக்கிறார் என்று. எல்லோரையும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொருவரினுடைய வளர்ப்பும் அனுபவங்களும் வேறுபடுவதால் அவர்களினுடைய செயல்பாடுகளும் மாறுபடத்தான் செய்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற மாற்றங்கள் நீ திருத்துவதற்காகவோ நீ புரிந்து கொள்வதற்காகவோ அல்ல, அது அவர்களின் மாற்றத்தை உணர்வதற்காக என்பதனை நீ மறக்காது. என் குழந்தையே, பலருக்குமே தங்களினுடைய உண்மையான உணர்வுகளை இங்கு முழுமையாக வெளிப்படுத்த தெரிவதில்லை என்பதுதான் உண்மை. மற்றவர்களும் நம்மை போலவே சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முழுக்க முழுக்க ஏமாற்றத்தை தான் இந்த வாழ்க்கையில் கொடுக்கும். அதுதானே உண்மை. அவர்களுக்கென்று தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. புரியாதவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதை விட அவர்களை இயல்பாகவே ஏற்பது உனக்கு இந்த வாழ்க்கையில் அமைதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. யாரையுமே இயல்பாகவே மாற்றிவிடு. நீ உன்னை இயல்பாக புரிந்து கொள். இதுதான் வாழ்க்கை என்பதனை உணர்ந்து தெரிந்து கொள். அது போதும். வேறு எதையும் நினைத்து என் குழந்தை இனிமேல் நீ கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என் குழந்தையே, அதே நேரம் நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். பாம்பு என்று தெரிந்ததும் உடனே அதனை நீ துரத்திவிட வேண்டும். அது ஒருபோதும் உனக்கு ஈவு இரக்கத்தை கொடுப்பது கிடையாது. அதே போல நீயும் அதற்கு ஈவு இரக்கம் காட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. விட்டு விலகிச் சென்று ஒதுங்கிவிடு. அதற்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்லி நீ அதனிடமிருந்து உன் உயிரை பறித்து விடக்கூடாது. என் குழந்தையே, இன்று பல பாம்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றாய். அதாவது மனிதர்களை பற்றி தான் பேசுகிறேன். கந்தா, நீ என்ன பாம்பை பற்றி எல்லாம் பேசுகிறாய்? தெய்வத்தினுடைய அம்சம் பொருந்தியதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதை நாம் எப்படி என்ன செய்ய முடியும் என்று என் குழந்தை நீ நினைக்கலாம். என் தங்கமே, நிச்சயமாக நான் இந்த கந்தன் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். மனித இனம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு வகையில் பிறப்பு போல இன்னொரு வகையில் இறப்பும் உண்டு. இல்லை என்றால் உலகம் முழுமையும் கால் வைக்க இடமில்லாமல் மனித இனம் நிரம்பி இருக்கும். அதுதானே உண்மை. அதுபோலத்தான் பூச்சி இனங்களும் அதனை கொள்வதற்குத்தான் இந்த மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு உயிரையும் படைக்கப்படும் பொழுதே அந்த உயிரை அழிப்பதற்கான இன்னொரு விஷயங்களும் இங்கே படைக்கப்படுகிறது.
பாம்பை உலகம் முழுவதும் பெருக்கிக் கொண்டிருந்தால் நீ எங்கே தங்குவாய்? உன் உயிர் மீது உனக்கு பயம் இருக்காதா? இதுதானே உண்மை. அதைத்தான் கந்தன் உனக்கு சொல்கின்றேன். உன்னுடைய உண்மையான உழைப்பு யாருக்குமே இங்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய சின்னஞ்சிறு தவறுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். நீ எப்பொழுது தவறு செய்வாய் என்று யோசித்து கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, நீ விழித்து கொள்ளாமல் கண் மூடி கிடந்தால் உன்னை சுற்றி உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் கொடுத்து வேண்டும் என்றே உன்னை மிகவும் அதிகமான சோதனைக்குள் ஆட்படுத்தி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. கந்தன் சொல்வது போல இப்படியும் வாழ்க்கையில் சில மனிதர்கள் இருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்த துடிப்பார்கள். என் குழந்தையை, ஒருவரை இழக்க வேண்டும் என்றால் அதிகமாக நேசிக்க வேண்டும். எந்த நேரமும் அவர்களிடம் நாம் துருதுருவென்று பேசிக்கொண்டே இருந்தோமானால் நிச்சயமாக அவர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். பணம்தான் முக்கியம் என்று நினைத்திருக்கும் மனிதர்களால் நிச்சயமாக ஒருவரோடு நல்ல உறவில் ஒரு காலமும் இருந்துவிட முடியாது. நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் விஷயங்கள் இங்கு உனக்கு பல சோதனைகளை கொடுத்து விடுகின்றது. அதனால் யாருக்கும் எந்த வகையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காமல் இரு. நிச்சயமாக என் பிள்ளை, நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வருவாய் என்பதுதான் உண்மை. உன் அப்பன் நான் சொல்வது எல்லாமும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சரியான ஒரு பாதையில் வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நொடியிலும் கந்தன் உனக்கு துணை இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் உனக்கு துணையாக வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கோடி கோடியாக பணம் வைத்திருப்பவன் எல்லாம் பணக்காரன் கிடையாது. பசிக்கும் போது எவன் ஒருவன் பசிக்கின்றவனுக்கு ஒரு பிடி சோறு கொடுக்கிறானோ அவன்தான் உண்மையான பணக்காரன் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, இதையெல்லாமும் நீ சரியாக செய்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பல மனிதர்களினுடைய உண்மையான முகத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். பல மனிதர்களின் உண்மையான சிந்தனைகளை என்னவென்று உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. நல்லது வேண்டி உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை பேரானந்தப்படுத்தி வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ நிச்சயமாக வருந்த வேண்டாம். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நல்லது நடக்க நான் துணை இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அடுத்தது என்ன நடக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு. இனி எந்த நேரத்திலும் கந்தனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. மேலும் பல வெற்றிகளை உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது. சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள். நல்லதே நடக்கும். இனி எப்பொழுதும் உனக்கு விரும்பியது எல்லாமும் ஆச்சரியத்தை கொடுக்கும். ஓம் சரவணபவ என்று சொல்கின்ற என் குழந்தை, வாழ்க்கையில் பல மாற்றங்களை அடைவாய். சொல்ல சொல்ல மனதிற்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் ஓடும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் கந்தன் உன் முன்னால் நின்று விட்டான்.
இதைவிட சந்தோஷம் உனக்கு வேறென்ன இருக்கப் போகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.